நான் வீட்டிலே அன்றைக்கு ரெக்கார்டிங் இல்லாமல் படுத்திருந்துட்டு அப்புறம் 4 மணிக்கு நான் எழுதுகிற மாதிரி இருந்தது. எழுந்த உடனே எனக்கு பாட கிடைத்த பரம்பொருளை அப்படின்னு ஒரு ஃப்ரேஸு வந்தது. என்னடா ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்தேன். எழுதுனா 10 நிமிஷத்தில் 10 பாடல்களை எழுதிவிட்டேன். 10 பாடல்கள் வந்தது. நான் எழுதினேன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. உடனே பெரும் புலவர், உங்களுக்கு பாண்டிக்கு நல்லா தெரியும், பெரும் புலவர் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி 2 நாள், அடுத்த நாளும் அதே மாதிரி இன்னொரு 10 பாடல்கள் வந்தது. நான் எழுதியிருக்கிறத நான் சொல்கிறேன், என்னையா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டார். ஐயா இந்த மாதிரி வந்தது, பாட கிடைத்த பரம்பொருளை பாடுதற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு மூட கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனமுடம் நீக்குவானை முன்மொழியால் பாடேலோர் எம்பாவாயின்னு வருது. நான் எம்பாவாயின்னு நான் முடிக்கிறப்ப தான் நான் ஐயோ திருவம்பாவையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. மூட மனமுடம் நீக்குவானை முன்மொழியால், முன்மொழியது முதல் எது தோன்றியதோ அது, முன்மொழியால் பாடையலோர் என்பாவாய். காலத்தின் மாற்றம் கழிந்ததடி கார்கண்ணி கான் அறிவு கண்மூடி கோலங்கள் காட்டும் அதிசயங்கள் கண்டே அதிசயித்து கண்துயில்வாய். ஞாலத்தில் ஞாயிறள நாணி இருள் நன்னாது அகலதொர் போல் வாலறிவன் வந்தே அறிவு அகன்று, அகன்றுனா விரிஞ்சு பெருசாயிடல, அகன்றுனா போயிடுது, தூரம் ஓடி போயிடணும். வாலறிவன் வந்தே அறிவகன்று வாழ்ந்திருக்க பாடையலோர் எம்பாவாய். இப்படி வரிசையாக பாடல்களாக வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு பாடல், இப்போ அவன் வந்திருக்கான், இன்னும் தூங்குறிய நீ சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்கிறப்போ முதல்ல உணர்றவன் நான் தானே உணர்ந்து அவன் வரான். அவன் எப்படிப்பட்டவன், இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவன் வந்திருக்கான் அவன் வாசலுக்கு, இன்னும் தூங்கிட்டு இருக்க, உனக்கு தெரியலையா அப்படின்னு நான் ஒன்று எழுத்துறப்போ உனக்கு நான் உணர்த்துறப்ப எனக்கு தானே உணருது முதல்ல. அப்போ அதனால் எனக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்கு இல்லையா, என் பயனை உன் உறக்கம் வந்து எழுப்ப இட்டானை பாடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு வருது. அப்புறம் இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பென்று விதி என்னென்ன தோற்றியதோ அன்ன உயிர்க்கு இன்ன உணவு என்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னுவந்தே இன்னிசைத்து மூன்ற விதி முற்றுமர பாடையலோர் எம்பாவாய். இன்ன உலகு இன்ன உயிர் இன்ன உடம்பு என்று என்ன விதி தோற்றியதோ அன்ன உயிர்க்கு இன்ன உணவு இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதிக்கு அன்பு ஒன்று விதித்து அன்று விதி கொன்று விதி தன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு வந்து இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமர பாடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு அப்படி வருது. அப்படி அவர் வந்து ஐயா 20 பாட்டுதல் தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா மாணிக்க வாசகரும் 20 பாடல் தான் ஏன் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அவர் திருப்பள்ளி எழுச்சி எழுதுனதுனால அதையும் சேர்த்து மார்கழி மாதத்துக்கு 30 நாளும் பாடுவாங்க, அப்போ நீங்கள் திருப்பள்ளி எழுச்சியும் எழுதிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 3வது நாள் திருப்பள்ளி எழுச்சி ஒரு 10 பாடல்கள் எழுதி திருவம்பாவைன்னு எழுதினேன். எனக்கு சம்மந்தம் இந்த விஷயத்தை நான் வந்து எங்கேயுமே சொன்னதில்லை. இதை எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன், நான் இதை பற்றி நான் இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சரி, அதில் வந்து மியூசிக்கு கொஞ்சம் வருது, அதில் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் இந்த விழாவில் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து உட்காந்துருக்கிறது பாண்டே பேச 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 நான் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கேன். ஐயையோ ஆண்டாளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம். இவர் இந்த பாண்டே இவ்வளவு பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரு, இவ்வளவு பாடம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த விழாவில் நான் வந்து சம்மந்தமில்லாமல் நான் வந்திருந்தாலும் சம்மந்தமில்லாதவன் என்று என்னை நான் நினைத்து கொண்டாலும்
என்னை சம்பந்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து அமர்த்தி வைத்தான் அல்லவா, அவனுக்கு, அந்த ஒருவனுக்கு நன்றியை தெரிவித்து, ஜெயசுந்தர் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு இது போய் சேருகின்ற முறையிலேயே அவருடைய எழுத்து இந்த புத்தகத்தில் அமைந்திருப்பது மிகவும் உத்தமமானது. இறைவனுடைய பரிபூரண அருள் இல்லை என்றால் இது நடக்கிற காரியம் அல்ல. இந்த நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்கு புகழ், மெஞ்ஞானம் பற்றி நீடூழி வாழ ஜெயசுந்தர் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவர் வந்த அந்த பாரம்பரியம், அந்த வழி அவருடைய புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. என்றும் நீடூழி வாழ வாழ்த்துகிறேன்.